உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். பைக் ஓட்டும் பொழுது வீலிங் செய்தால் அவர்களுக்கு ஜாமீன் மறுக்கப்படுமா? இது தொடர்பாக கர்நாடகா உயர்நீதிமன்றம் அர்பாஸ்கான் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா என்ற வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. 3 நபர்கள் சேர்ந்து ஒரு பைக்கை ஓட்டி கொண்டு போகின்றனர். திடீரென்று அவர்கள் வீலிங் செய்கின்றனர். அதை பார்த்த காவல்துறை அதிகாரி அவர்களை இடைநிறுத்தி மறிக்கின்றனர். அவர்களை மீறியும் அவர்கள் அந்த பைக் ஸ்டண்டை செய்து கொண்டு போனதனாலே ஸ்லிப்பாகி அவர்கள் கீழே விழுந்து விடுகின்றனர். அவர்களுக்கு உதவி செய்வதற்காக காவல்துறை அதிகாரி அவர்களை நெருங்கி சென்ற பொழுது அந்த நபர்கள் எழுந்து காவல்துறை அதிகாரிகளை பார்த்து ஆபாசமாக திட்டி அவர்களை தாக்க முற்பட்டு இருக்கின்றனர். அதனால் காவல்துறை அதிகாரிகளால் இந்த 3 மீது ஒரு குற்ற வழக்கானது பதிவு செய்யப்படுகிறது. இதற்காக இந்த 3 நபர்களும் சேர்ந்து அதிலே ஜாமீன் கோருவதற்காக ஒரு மனுவை போடுகின்றனர். அது கீழமை நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் அந்த ஜாமீன் மனுவானது அவர்கள் மீண்டுமாய் தாக்கல் செய்கின்றனர். அவ்வாறு தாக்கல் செய்கின்ற பொழுது நீதியரசர் அவர்கள் என்ன சொல்லிவிட்டார் என்றால், இது ஒரு கடுமையான குற்றமாகத்தான் கருத வேண்டும். ஏனென்றால் இது இளைஞர்கள் மத்தியிலே எல்லா காலத்திலும் இது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்திய தண்டனை சட்டத்திலும் மற்றும் இந்த மோட்டார் வாகன சட்ட பிரிவுகளிலும் கடுமையான ஒரு சட்டப்பிரிவுகளை கொண்டு அவர்களுக்கு தேவையான தண்டனையை வழங்கினால்தான் அவர்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள். அவர்கள் செய்தது தவறு. வீலிங் செய்துவிட்டு அவர்களுக்கு உதவி செய்ய வந்த அதிகாரிகளையும் அவர்கள் தாக்க முற்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த இளைய சமுதாயத்திற்கு தண்டனைகளை அதிகரிக்க வேண்டும். ஆகவே இவர்கள் செய்த இந்த குற்றத்திற்காக இவர்கள் கோரப்பட்ட அந்த ஜாமீன் மனுவானது நிராகரிக்கப்படுகிறது. அதாவது ஜாமீன் தர மறுத்து உத்தரவு சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த வழக்கில். இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதை பற்றி உங்களுடைய தகவலையும் கமெண்ட்லேயே நீங்கள் சொல்லுங்கள். நன்றி.